யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. பூனைக்குட்டி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சும்பாங்க, கூண்டை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நாய்க்கும் பூனைக்கும் பெரிய சண்டை இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கதை யாருக்கு பொருந்ததோ பொருளே அப்படியே விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இது பொருந்தும். விஜய் மனைவி சங்கீதா கொடுக்கக்கூடிய அந்த விவாகரத்துக்கு எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. இப்போது கல்பாத்தி எஸ் சுரேஷ் என்கின்ற சினிமா பட தயாரிப்பாளர் இல்ல திருமண விழா, மகன் திருமண நிகழ்வுக்கு த்ரிஷாவை கூட்டிக்கிட்டு விஜய் ஒன்று போல் காரில் வந்து இறங்கி தைரியமாக பொதுவெளிக்கு வந்துட்டாப்புல. இதுதான் செய்தி. யோக்கியம் வாரா செம்பத்திக்கு ஒழிச்சு வைன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது அப்படியே இந்த கள்ளப்பயலுக்கு நடந்திருக்குது. இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு திட்டமிடல், இதுக்கு பின்னணியில் இதுக்கு பெரிய ஒரு லாபி இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நாமெல்லாம் அந்த கட்சியின் பெயர் துவங்கும் பொழுதே அந்த இக்கண்ணா வைக்கிறதுல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மர்மம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? எல்லாரையும் யோக்கிய வேஷம் மாதிரி போட்டு ஏமாத்தின விஜயோட அப்பே எஸ்.ஏ. சந்திரசேகரன் இவனை விட பெரிய அயோக்கியன் ஒருத்தன் இருப்பான். அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் மட்டும் இல்லை, விஜயை விட பெரிய அயோக்கியன் அவன். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்கிறேன். டெல்லிக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பால் விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற பெயரை கட்சியாக மாற்றுவதற்கு போன சேர்ந்த நேரம், அந்த மெர்சல் படத்தப்போ ஒரு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனையை போல் மக்கள் மாறி 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 பத்திரிகையாளர்கள் கேட்கிற பொழுதும், இன்டர்வியூவில் பேசி கேட்குற பொழுதும் இவன் வந்து பதிலே சொல்லலை, எதுவுமே சொல்லலை. இப்போ ஏன் நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டால், விஜய்க்கு முன்னாடி அவங்க அப்பே எஸ்ஏசி செஞ்சான். இது கூட்டுக்களவாணிகள். நான் தான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், இதை யாருமே நீங்கள் நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது இல்லையா? நம்ம ஊரில் மீடியாக்களில் நம்ம உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இருந்தால் ஓப்பனாகவே நான் சொல்லுவேன், இவர் ஒரு சாதியை பேக்கேஜ் பண்ணி அந்த சாதியின் அடிப்படையில் உள்ளே வருகிறான் என்று சொன்ன முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். எனக்கு தெரிய வேறு யாரும் சொன்னதில்லை, கேட்டதில்லை. எல்லோரும் நான் முகநூலில் பதிவு செய்கிற பொழுது கூட பலர் கேட்டார்கள், எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் விஜயை இல்லைன்னு சொல்லுவான்னு சொன்னேன். ஒரு சாதிய பேக்கப்போடு தான் இவன் தயார் செய்யப்பட்டு வந்தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கிறது தெளிவாக வெளியில் வந்தது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன, கனவு என்ன? என்னால் கூட காட்ட முடியும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராகுது. தமிழ்நாட்டு முதலமைச்சராகனா யார் என்ன செய்யணும்? எம்ஜிஆருக்கு ஜானகி இருந்தாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இருந்தாப்புல முதலமைச்சர் ஆகிட்டார். 2 பேருக்கு என்ன பேக்ட்ராப் இருக்குது? எம்ஜிஆரோட உழைப்பு யாருக்காவது இருக்குதான்னு கேட்டால் யாருக்கும் கிடையாது. ஆனால் 2 பேரும் பார்ப்பன குலத்தை சேர்ந்தவர்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஜானகி, ஜெயலலிதா அவர்கள். இதில் விட்டுருவோம். நீங்கள் அரசியல் அதுகளில் பின்னணியில் என்ன, அதை மட்டும்தான் சொல்ல. த்ரிஷா யார்? த்ரிஷா கிருஷ்ணன் யார்? அந்த கிருஷ்ணன் எங்கே இருந்தாங்க? அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3% கும்பல் தமிழ்நாட்டில் எப்படியாவது தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக உங்களை வந்து நீங்கள் எம்ஜிஆரை வந்து பண்ணால் அவர் கட்சியிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டு மக்கள் கொந்தளித்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க, வைகோ அவர்களுக்கு போல. அதுதான் நடந்தது. ஆனால் த்ரிஷாவுக்கு இவன் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் ஒரு கட்சி ஆரம்பிக்காங்க. அதைத்தான் நம்ம சொன்னோம். அந்த மனைவி, நான் வெட்கப்பட்டு என் பிள்ளைகள் அவமானத்தில் தலைகுனிந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன பிறகு மேஜரான பொண்ணு இருக்கும். நான் கடந்த காணொலியில் நான் பேசியிருக்கிறேன் பாருங்கள், கடந்த காணொலியில் அதான் இருக்குது. மேஜரான பெண் குழந்தை இருக்கும் பொழுதே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஓடி ஒளிந்து யாருக்கும் தெரியாமல் தனி விமானத்தில் சென்ற விஜய், த்ரிஷா, அதில் வந்து ஆதாரம் இருக்கா? யார் போட்டோ எடுத்து வெளியே போட்டு அந்த பிள்ளை சொல்லியிருக்கேன், சங்கீதா
எங்கள் குடும்பம் நாங்கள் அவமானப்பட வேண்டும் என்பதற்காகவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வந்து வெளியேற்றுகிறார் அப்படின்னா அப்போ அந்த போட்டோவை யார் வெளியிட முடியும்? இப்போ தெரியுதா? அந்த டைவர்ஸ் நோட்டீஸை யார் வெளியிட்டிருக்காங்கிறது இப்போ தெரியுதா? இந்த கும்பல் தான் வெளியிட்டிருக்குது. எதுவும் அரசியல் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இந்த தேர்தலுக்குள்ளே வச்சுருக்கணும். அப்போ தமிழ்நாட்டு மக்களை எப்படி இவங்க வந்து ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, அதில் தான் காணொலியில் ஒரு உள்ள பேசியிருந்தா, குப்பை அள்ளுறவ 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறா, குப்பை சாக்கடை அள்ளுறவ 4 புருஷன் வச்சுருக்கிறா, காசு ஒன்றுமே இல்லாதவன் 10 பொண்டாட்டியும் 10 புருஷனும் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளை பேசிச்சு. அந்த பிள்ளைக்கு தெரியாது பாவம். அந்த பிள்ளை நாளை கல்யாணம் முடிச்சுட்டு அவள் புருஷன் 4 பொண்டாட்டியோட வச்சுருந்து அதோட வழி என்னன்னு தெரியும். இல்லைன்னா இந்த பிள்ளை ஒரு 4 புருஷன் கூட சுற்றுனா அதுக்கு பேர் என்னங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியாது. இந்த பிள்ளை போகிறான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருந்து ஒரு திருமணம் முடிச்சு கொடுக்காங்க, அவள் ஒரு 4 புருஷனை வச்சுக்கிட்டுதா, 10 புருஷனை வச்சுக்கிட்டுதான்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவள் வாழ்க்கை என்ன மாதிரி சின்ன பின்னமாகும் என்கின்ற குடும்ப சமூக அக்கறை இல்லாத குழந்தைகள் பேசுகிறது. காசு இருக்குது, எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் அப்பாவை இந்த கேள்வியை நீ கேட்க முடியுமாங்கிறது தான் நம்ம கேட்குறோம். இந்த கூட்டிக்கிட்டு தெருவில் வந்துட்டானே, வெக்கம் இல்லாமல் வந்துட்டானே, ஒரே காரில் வந்து இறங்கிட்டானே, ஒரே யூனிஃபார்மில் வந்து இறங்கிட்டானே. அதனால தான் சொல்லுதே, பூனை நாய் கதை சொன்னேன்ல, இவன் நாயை தூக்கி கொஞ்சி படத்தை போடும்போதே திரிஷா வீட்டு நாய் செத்ததுக்கு அழுத நாய் இந்த நாய். அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்மை தமிழ்நாட்டு மக்களை ஆள்வதற்கு துடிப்பதற்கு எந்த மாதிரி ஆட்கள் வெளியில் வருகிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளணும். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். நாங்கள் பெரியார் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவார். நீ படித்து முடித்து சட்டம் இயற்றும் இடத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் என்று நினைத்து நீ வந்து விட்டால் உனக்கு தீர்ப்பு சொல்கிற இடத்தில் பார்ப்பான் உட்காந்துருப்பான்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக பெரியார் சொல்லுவாருங்க. அண்ணா அதவே எழுதினார், அதை கட்டி காத்தார், அது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கு பாருங்க. ஒன்று நான் முதலமைச்சராக்குறேன், திரிஷாவை முதலமைச்சராக்குறேன்னு சொல்லி ஒரு கபோதி போய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான். நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன ஆதாரம்? சில விஷயத்துக்கு ஆதாரமெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ நீங்கள் வந்து காற்றுக்கு எங்கே இருக்குன்னா காற்று வீசுதுன்னு தான் சொல்ல முடியும். காற்று எங்கே இருக்குது, எங்கிட்ட இருந்து அப்படிலாம் சொல்ல முடியும். எந்த சைட்லேருந்து வேகம் வருதுங்கிறது தெரிஞ்சிடும்ல. ஆனால் ஸ்மெல் பண்ணிடலாம். அது நாத்தம் எடுக்கா இல்லை அப்படின்னா நறுமணம் கொடுக்குதா அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சாட்சிக்கெல்லாம் சொல்ல முடியாது. இது நாத்தம் எடுத்தது, நாற்றம் வீசுதுங்கிறத தான் நம்ம சொன்னோம். சாட்சி கேட்டிங்கன்னா சாட்சி சொல்ல முடியாது. இவங்க அப்போ எஸ்சிஎஸ்சியை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவன் விஜயை விட அயோக்கிய பையங்கிறத என்ன சொல்கிற அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 5 வருஷமாக கட்டிய மனைவியை தனியாக வைத்து விட்டு இவன் யாருக்காக கட்சி ஆரம்பிக்க போனான் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஏன் இவன் அவன் என்று, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இவனுக்கும் சீமானுக்கும் எந்த வித மறுவு கிடையாது. ஏங்க இதுக்கு வந்து ஒருவேளை சீமானாவது ஒளிஞ்சு செஞ்சாங்க. இப்போ என்ன கர்மாந்திரம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாயால் சீமாம் பரவாயில்லையோன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ரெண்டும் ஒரு இடத்திலிருந்து அவுத்து விடப்பட்ட விலங்குகள் தான். அது ஒரே இடத்தில் வளர்க்கப்பட்டு வார்க்கப்பட்டு சொல்லி கொடுத்து வந்துட்டுன்னா இவங்களுடைய கொள்கையும் தத்துவமும் எப்படி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. தனிநபர் விருப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி நம்ம சொல்லக்கொள்ளும். ஆனால் பொது ஒழுக்கம், நீ மக்களுக்கு இப்போ நீ என்ன சொல்ல வர, உன்னுடைய தொண்டர்களுக்கு நீ என்ன சொல்ல வர, உன்னுடைய நண்பா நம்பிங்கிற ஆளுக்கு நீ என்ன சொல்ல வர? சரி, ஒரு பொது வாழ்க்கையில் வந்து விட்டாய், உன்னை ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு வந்து நீ என்ன செய்தி நீ சொல்ல வர? கூட்டத்தில் வரவங்க யாரை வேணாலும் யாரை கூட வேணாலும் தள்ளிட்டு போயிடலாங்கிற பொருள் உண்டா இல்லையா? அதுதான் நம்ம கேள்வி. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட இந்த நாட்டை ஆளக்கூடியவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதை வைத்துத்தான் சொல்லுவார்களோ என்னமோ, அரசியல் ஒரு சாக்கடை என்கிறோம். அந்த சாக்கடையில் நெளியக்கூடிய புழுக்களும் மற்ற இதுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுகள்லாம் வந்து சேர்ந்து கரை ஒதுங்குகிற இடமாக மாறிவிட்டதை எண்ணி பார்க்குறோம். நாங்கள்லாம் போராட்டம், மறியல், ஆர்ப்பாட்டம், கைது, சிறை, எப்பேற்பட்ட தலைவர்கள் கோலோச்சிய தமிழ்நாட்டு அரசியலில் இந்த கேடுகெட்ட புழுத்தர்கள் உள்ளே நுழைவதும் அவர்களுக்கு பின்னால் ஆர்ப்பரித்து கொண்டு ஒரு கூட்டம் போவதும் சகிக்க முடியல. அது
வெற்றி பெறாது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் வந்து செத்து விழுவக்கூடிய காரணம். அது ரொம்ப ஒன்றும் ஓப்பனாக இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, த்ரிஷாவுக்கு ஏற்கனவே 2 புருஷங்கிற செய்தி. அது ஏற்கனவே 2ங்கிற செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ராணாங்கிற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறதாக ஒன்று செய்தி. லைஃப் ஆஃப் ஸ்டைல் அவங்க வந்து உள்ளே வந்து லிவிங் டுகெதரில் இருந்தது. ஒருத்தன் கூட கல்யாணம்னா நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் கடைசியில் நின்று எல்லாமே இருந்து அதெல்லாம் பத்திரிகை செய்தி எல்லாருக்கும் ஓப்பன் தெரிஞ்ச செய்தி தான். நியூஸ் ப்ரெஸ்ஸில் கல்யாண தேதியெல்லாம் அறிவித்து பத்திரிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? அப்போ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது யாருங்கிறது இப்போ எல்லாம் டோட்டலாக சந்தேகம் வருதா? இதுதான் முக்கியமானது. நம்ம இந்த இடத்தான் நம்ம பேச போகிறோம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். பொது வாழ்க்கையில் ஒழுக்கமில்லாத ஒருவனை தலைவனாக வெளியே துணிச்சலாக வருவான் என்று சொன்னால் அவன் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்லி பாரதி சொன்னான் இல்லையா? அதைத்தான் இப்போ நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு. போயும் இப்படி ஒரு பிழைப்பு, நாயும் பிழைக்குமா இந்த ஒரு பிழைப்பு? சீ, கேவலம். நன்றி, வணக்கம் தோழர்களே.